ஹாய்மா, மஞ்சுளா கர்நாடகாவிலேருந்து நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸு இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களை மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறது மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு பூஸ்டப்பாக எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி எங்ககிட்டையும் நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் நிறையாவே இருக்கும். என்னோடய மைனஸையும் நீங்கள் ப்ளஸ்ஸாக தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுல வந்துட்டு அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதில் இன்வால்வ் ஆகி நம்ம போயிட்டே இருக்கும்போது அதை வந்து நம்மளால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அதில் கவனம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்ல வர விஷயம் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆயிரும். அதனால் அந்த ஃப்ளோவிலேயே தான் நான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். 21 இயர்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த 6 மந்த்ஸாக என்னுடைய சேனல் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. கேத்ரின் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க. பின்கழுத்து இறக்கி வெட்டும் ஒரு வீடியோ போடுங்க. பின்கழுத்து முன்கழுத்து அளவு சொல்லாமலே கட்டிங் பண்ணி காட்டுறீங்க, அதையும் சொல்லவும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சுடிதார் அப்படிங்கும்போது நெக்குக்கு வந்து நம்ம பேட்ச் ஒர்க் அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா இது வந்து சுடிதார் இதில் வந்து நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ப்ளவுஸு கேட்டிருக்கீங்களா இல்லை சுடிதார் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ப்ளவுஸ்னால் நான் டீப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், மார்க்கிங் எல்லாமே போட்டிருப்பேன். ஆனால் சுடிதார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதில் ரொம்ப நம்ம கவனம் செலுத்துவோமே தவிர, மற்றபடி நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு இந்த மாதிரி தான் நம்ம வச்சு கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் நெக்குன்னு பார்த்திங்கன்னா 5.5 6.5 7 இது வரைக்கும் தான் நம்ம வச்சு கட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்காக டீப்பாக நெக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் மாதிரி போட சொல்லியிருக்கேன். அதாவது ஷோல்டர் வந்து எப்பவும் வைக்கிற அளவே வச்சுக்கோங்க. நெக்குக்கும் அதே கழுத்து அகலம் வச்சுக்கோங்க. நம்ம வைட் நெக்காக தான் ப்ளவுஸுக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி பின்னாடி எவ்வளோ டீப் வேணாலும் வச்சுக்கோங்க. ஜிப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி நாட் வச்சிங்க, ஷோல்டர் பட்டன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அளவுகள். செஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வெயிஸ்ட் ரவுண்டு அதே மாதிரி, ஹிப் ரவுண்டு இதிலெல்லாம் கரெக்டாக என்னென்ன ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டீப் நெக்காக எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். 9 வரைக்கும் கூட நம்ம வந்து சுடிதாருக்கு நெக்கு வந்து பின்னாடி டீப் நெக் வைக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு 7-7.5 இன்ச் வரைக்குமே ஃப்ரண்ட்லேயுமே நம்ம டீப் வைக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு வரைக்குமே தின் ஷோல்டர் வைக்கலாம். மேக்ஸிமம் சுடிதாருக்கு நம்ம எல்லாமே 2.5 2.25 2.5 இந்த அளவு தான் வைக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு நெக்கு அகலம் படுத்தும் போது ஷோல்டர் வந்து ரொம்ப ஆம்ஹோல், அதாவது ஷோல்டர் பாயிண்ட், அதாவது நம்ம ஷோல்டர் மெஷர் பண்ணுற இடத்த விட்டு இன்னும் கை பக்கம் கீழே இறங்கிடக்கூடாது. அதனால் அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. டீப் நெக் வைக்கும்போது ஷோல்டரோட அளவும் நமக்கு கரெக்டான இடத்துல தான் சீட்டிங் ஆகணும். இது எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் பற்றி கவலை இல்லை, எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணாலும் வைக்கலாம். அந்த ஃபிட்டிங் ஷேப் வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக உட்காரணும். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா கரெக்டாக ஆம்ஹோலுக்கு கீழே அந்த செஸ்ட் ரவுண்டு சீட்டிங் ஆகணும். வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது, அதாவது ஹிப்பு சீட் ரவுண்ட் அப்படிங்கும்போது எந்த இடத்துல நம்ம சைடில் கட்டு வைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வரணும். வெயிஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு எந்த இடத்துல இடுப்பு ஷேப் வருதோ அந்த இடத்துல வரணும். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஸ்ட்டு ரொம்ப அழுத்தாத மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரீயாக விட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுடிதார் தைக்கிறதுமே ஓரளவுக்கு நீட்டாக உங்களுக்கு வந்துடும். அதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது.